ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நான் உங்கள் பிரதீப் குமார். நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் யூனிட் 2 சொல்யூஷன் ஃபார் ப்ராப்ளம்ஸ் பார்ட் 9. இந்த சப்ஜெக்டோட ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த சப்ஜெக்டோட பிளேலிஸ்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ் வரும். இது இல்லாமல் மற்ற சப்ஜெக்டோட பிளேலிஸ்ட்டையும் வந்து ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். எல்லா சப்ஜெக்ட்ஸோட வீடியோஸையும் பார்த்துட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் சொல்யூஷன் ஃபார் ப்ராப்ளம்ஸ் நம்பர் 4. ஸோ 4வது சம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அவங்களுக்கு கொடுத்துருக்க கொஷின் படிக்கிறேன். A brass tube of 50 mm outside diameter and 45 mm inside diameter and 300 mm long is compressed between end washers with a load of 24.5 kN. Reduction in length is 0.15 mm. Determine the value of E. அதாவது நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த சம்மில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து கிவன் டேட்டா எப்படி எடுத்து எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ அதை பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஒரு பிராஸ் டியூப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ டியூப் பைப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பிராஸ் பைப்பில் பார்த்தீங்கன்னா அதோட அவுட்டர் டயாமீட்டர் 50 mm அப்படி சொல்லியிருக்காங்க. வெளிப்பக்கம் இருக்கிறது இன்னர் டயாமீட்டர் உள்ள இன்டர்னல் டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 45 mm அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட திக்னஸ் இப்போ ஒரு பைப்னால் திக்காக இருக்கும் இல்லையா, அதோட அவுட்டர் டயா இன்னர் டயா இது கொடுத்துட்டாங்க. அப்புறம் அந்த பைப்போட லென்த் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த டியூபோட லென்த்து 300 mm லாங். ஸோ 300 mm வந்து லாங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி லென்த்தாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கம்ப்ரஸ்டு, ஸோ த லாங் இஸ் கம்ப்ரஸ்டு பிட்வீன் எண்ட் வாஷர்ஸ். அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அழுத்திருக்காங்க. அந்த பைப்பை வந்து அழுத்தும் போது அதோட லென்த் வந்து மாறி இருக்குது. அதை அழுத்துறதுக்கு அவங்க யூஸ் பண்ண லோடு பார்த்தீங்கன்னா 24.5 kN அந்த ஃபோர்ஸை கொடுத்து அந்த டியூப் வந்து அழுத்திருக்காங்க. அழுத்தும் போது அதோட ஒரிஜினல் சைஸ்லேருந்து சைஸ் குறைஞ்சிருக்கு. அந்த சைஸ் எவ்வளோ குறைஞ்சிருக்கு, ரிடக்ஷன் இன் லென்த் பார்த்தீங்கன்னா 0.15 mm அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா யங்ஸ் மாடுலஸ், அதாவது டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் யங்ஸ் மாடுலஸ் ஈன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ கிவன் டேட்டா பார்ப்போம். ஸோ கிவன் டேட்டா எப்படி எழுத போகிறோம்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குது எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் D1 50 mm. அப்புறம் கொடுத்துருக்குது பார்த்திங்கன்னா இன்சைட் டயாமீட்டர், அதாவது இன்டர்னல் டயாமீட்டர் D2 அது வந்து 45 mm கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கொடுத்துருக்குது லென்த்து. ஸோ லென்த் வந்து பார்த்திங்கன்னா L 300 mm. நெக்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்குறது லோடு கொடுத்துருக்காங்க. லோடு கேபிட்டல் P ஈக்குவல் டு 24.5 kN. கிலோ நியூட்டனை வந்து நம்ம நியூட்டனாக கன்வெர்ட் பண்ணும்போது இன்ட்டு 10⁻³ போடுவோம். ஸோ 24.5 இன்ட்டு 10⁻³ நியூட்டன் இதை கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதோட ரிடக்ஷன் லென்த், அதாவது சேஞ்ச் இன் லென்த் கொடுத்துருக்காங்க. ∆L 0.15 mm. இப்போ நம்ம கடைசியாக இருக்கிறது வந்து கண்டுபிடிக்கிறது. ஸோ டு ஃபைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா யங்ஸ் மாடுலஸ் கேபிட்டல் இ. ஸோ கேபிட்டல் இன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு யங்ஸ் மாடுலஸ்ன்றது நமக்கு தெரியும். ஸோ அதை வந்து எடுத்துக்கிறோம். இப்போ அது போல சொல்யூஷன் பார்ப்போம். இந்த சம்மில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் வந்து ஒரு 2 மெத்தடில் நம்ம போடலாம். அதில் ஃபஸ்ட் மெத்தட் வந்து நான் சொல்கிறேன். சிம்பிளாக இருக்கிற மெத்தட் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுதோ அந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா யங்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிக்க போகிறோம். யங்ஸ் மாடுலஸோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், ஸ்ட்ரெஸ் டிவைட் பை ஸ்ட்ரெயின். ஸோ யங்ஸ் மாடுலஸ் கேபிட்டல் இ ஈக்குவல் டு ஸ்மால் பி பை இ. ஸோ இது வந்து போட்டுடுறோம். ஸோ இதில் ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம தனியாக கண்டுபிடிக்கலாம், ஸ்ட்ரெயினை தனியாக கண்டுபிடிச்சி அதில் யங்ஸ் மாடுலஸ் ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். அதுதான் ஒரு மெத்தட். ஸோ ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு லோட் பை ஏரியா அது தனியாக எடுத்துக்கிறோம். ஸோ ஸ்மால் பி ஈக்குவல் டு கேபிட்டல் பி பை ஏ. இதில் லோட் நம்மளுக்கு தெரியும் 24.5 இன்ட்டு 10⁻³ அது சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஆனால் ஏரியா நம்மளுக்கு தெரியாது. அப்போ ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியாவோட வேல்யூ ஏரியாவோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா π/4 இன்ட்டு D1² மைனஸ் D2². இது ஹாலோ டியூப்னால 2D போடுவோம், அது நம்மளுக்கு வந்திருக்கு. அதனால் 2D வந்து ஏரியாவில் வந்து நம்ம சொல்லணும். இதே வந்து நார்மல் ஒரே ஒரு சர்க்கிள் மட்டும் தான் இருக்குது ஷாஃப்ட் அப்படின்னா நம்ம ஒரு D தான் போட போகிறோம். ஸோ π/4 D² யூஸ் பண்ண போகிறோம். இங்கே ஹாலோ ஷாஃப்ட்டு, ஸோ ஒரு சிலிண்டர் அப்படின்றனால π/4 இன்ட்டு D1² மைனஸ் D2², எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் மைனஸ் இன்டர்னல் டயாமீட்டர் அப்படின்ற மாதிரி தான் வரும். ஸோ இதோட எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் இன்டர்னல் டயாமீட்டரோட வேல்யூ வந்து நம்ம என்டர் பண்ண போகிறோம். ஸோ π/4 இன்ட்டு 50² மைனஸ் 45² அப்போட்டாச்சு. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 373.064 mm² அப்படின்னு சொல்லிட்டு இதோட வேல்யூ வந்துடுது. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஏரியாவோட வேல்யூ வந்து நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலாவில் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா 24.5 இன்ட்டு 10⁻³ டிவைட் பை ஏன்னு சொல்லி நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம். அந்த ஏ இருக்கிற இடத்துல வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அதோட வேல்யூ வந்து 373.064 அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 65.672 Nm². ஸோ இந்த வேல்யூ தான் கிடைக்குது. அப்போ ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ ஸ்ட்ரெயினோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த், அதாவது ∆L பை ஸ்மால் எல்.
ஸோ இந்த டெல்லோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 0.15, ஸ்மால் எல்லோட வேல்யூ வந்து 300. ஸோ லென்த்தோட வேல்யூ 300. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ 0.005. ஸோ 0005 இதுதான் வந்து நம்மளுக்கு வேல்யூ கிடைக்குது. இதுக்கு யூனிட் கிடையாது. ஸோ அதனால் அப்படியே போட்டுறோம். ஸோ ஸ்ட்ரெயினும் கண்டுபிடிச்சாச்சு, ஸ்ட்ரெஸ்ஸும் கண்டுபிடிச்சாச்சு, ஸ்ட்ரெயினும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ யங்ஸ் மாடுலஸோட ஃபார்முலாவில் அதை டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ யங்ஸ் மாடுலஸோட ஃபார்முலா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ வந்து 65.672 டிவைட் பை ஸ்ட்ரெயினோட வேல்யூ 0.0005. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1.3135 இன்ட்டு 10⁵ நியூட்டன் பர் mm ஸ்கொயர். ஆக்சுவலாக உங்களுக்கு அங்கே கிடைக்கிற வேல்யூ கால்குலேட்டரில் போடும்போது இது மாதிரி 10⁵ வராமல் உங்களுக்கு 13,135 அப்படின்ற வேல்யூ தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி கிடச்சிதுன்னா இது மாதிரி வந்து கன்வெர்ட் பண்ணி போடுறதுனால போட்டுக்கலாம், இல்லைனா டேரெக்டாக நீங்கள் அந்த ஆன்சர் போட்டாலும் ஓகே தான். அதாவது 13135 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்படி இல்லைனா 13134 அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஆன்சர் கிடைக்கும். ஸோ அது மாதிரி ஆன்சர் கிடச்சிதுன்னா உங்களுக்கு தப்பு கிடையாது. அந்த ஆன்சர் அப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மெத்தட் 2 அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா யங்ஸ் மாடுலஸோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயினுக்கு வந்து நம்ம ஸ்மால் பி பை கேபிட்டல் ஸ்மால் இன்னு சொல்லி போட்டுக்கிறோம். ஸோ இப்போ ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலாவும் ஸ்ட்ரெயினோட ஃபார்முலாவும் டேரெக்டாக அங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பி பை ஏ, ஸ்ட்ரெயினோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா del பை ஸ்மால் எல். ஸோ இந்த ஃபார்முலாவை வந்து அப்படியே டிவைடு வர மாதிரி இருக்கிறதுனால இதை கன்வெர்ட் பண்ண போகிறோம். கன்வெர்ட் பண்ணும்போது PL பை ஏ del அப்படின்னு சொல்லிட்டு இந்த யங்ஸ் மாடுலஸோட ஃபார்முலாவை நம்ம மாற்றலாம். ஸோ இப்போது PL பை ஏ del சொல்லிட்டு யங்ஸ் மாடுலஸோட ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ டேரெக்டாகவே நம்ம வந்து எல்லா வேல்யூ வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோடோட வேல்யூ 24.5 இன்ட்டு 10⁻³ இன்ட்டு ஸ்மால் எல்லோட வேல்யூ வந்து 300 டிவைட் பை ஏரியாவோட வேல்யூ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த வேல்யூ தான் போட போகிறோம். 373.064. ஏரியா கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், π/4 இன்ட்டு d1² - d2². ஸோ இந்த ஃபார்முலா வச்சு ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ஏரியா தான் 373.064 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ வந்துடுது. இன்ட்டு டெல்லோட வேல்யூ பார்த்திங்கன்னா 0.15. ஸோ இருக்கிற எல்லா வேல்யூமே கரெக்டாக ஃபார்முலா படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போது இதை கால்குலேட்டரில் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் அதே ஆன்சர் தான் வரும், மாறாது. 1.3135 இன்ட்டு 10⁵. அப்படி இல்லைன்னா டேரெக்டாகவே உங்களுக்கு ஆன்சர் வரும் 13,135 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் உங்களுக்கு வரும். ஸோ இதுதான் வந்து யங்ஸ் மாடுலஸோட வேல்யூ. இது கடைசியாக ரிசல்ட் நம்ம எழுதியாகணும். ஸோ ரெண்டு மெத்தடுமே உங்களுக்கு சொல்லிவிட்டேன். உங்களுக்கு ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா யங்ஸ் மாடுலஸோட யங்ஸ் மாடுலஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.3135 இன்ட்டு 10⁵ நியூட்டன் பர் mm ஸ்கொயர். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு 13,135 சொல்லி நியூட்டன் பை mm ஸ்கொயர் சொல்லி அப்படி கூட எழுதலாம். நீங்கள் 10⁵ கன்வெர்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, டேரெக்டாக இப்படி போட்டையும் எழுதலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.